அனைவருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பான டெல்லி நடைபெற்ற சிபிஐ விசாரணை முடிந்து தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய கூடு திரும்பியிருக்காரு. கிட்டத்தட்ட முதல் நாள் 12ஆம் தேதி 7 மணி நேர விசாரணை, நேற்று 5 மணி நேர விசாரணை என்று கிட்டத்தட்ட 13 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடந்திருக்கிறது. இந்த விசாரணையில் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை சிபிஐ தரப்பு எழுப்பியிருக்காங்க. ஊடகங்களில் பல செய்தி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் விசாரிக்கும் போது உண்மையிலேயே விஜய் பல பேரை கோர்த்து விட்டுருக்காரு. விஜயை எப்படியாவது கோர்க்கலாம் நினைச்ச தரப்புக்கு விஜய் ஆப்படிச்சிருக்காரு. விஜயின் மூலமாக இன்னும் பல பேருக்கு சம்மன் அனுப்ப சிபிஐ காத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணை என்ன நடந்துச்சு, யார் யாரையெல்லாம் விஜய் கோர்த்திருக்காரு, இனி யார் யாருக்கு சம்மன் அனுப்பப்பட இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்தே சிபிஐ விசாரணையை நடத்தி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கரூரில் மட்டுமே 200 பேர், அதே போல கரூருடைய காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், தாவேகா தரப்புல புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அதே போல மதியழகன் விட்ட பல பேர்ட்ட விசாரிச்சாங்க. விஜயனுடைய கார் ஓட்டுநர், விஜயனுடைய பேருந்து ஓட்டுநர், இவங்ககிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சிபிஐ அழைத்தது. முதல் கட்டமாக 12ஆம் தேதி 7 மணி நேரம் விசாரணை நடந்தது. 2 நாள் தான் விசாரிக்கதா கணக்கு. ஆனால் பொங்கல் விடுமுறை இருக்கிறதுனால நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் தரப்புலேருந்து ஒரு அஃபிடவிட்டை, ஒரு கடிதத்தை சிபிஐட்ட கொடுத்து லீவ் லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்து பொங்கலுக்கு வந்தாங்க. ஆனால் பொங்கல் வைக்கவே இல்லை. பொங்கலுக்கு லீவ் கட்டு வந்தீங்களே, ஏன் பொங்கல் வைக்கல அப்படின்னு சொல்லி உடனடியாக சிபிஐ மீண்டும் விசாரணை அழைத்தது. நேற்று டெல்லியில் விசாரணை. வழக்கமாக காலையில் கிளம்பி போவார், முதல் நாள் இரவே ஃப்ளைட்டு பிடிச்சி போய் உட்காந்து 6 அமர சிபிஐ விசாரணையில் கலந்து கொண்டார். மீண்டும் 5 மணி நேரம் விசாரணை இருக்குது. இந்த விசாரணையில் தான் மிக முக்கியமான கேள்விகளை சிபிஐ தரப்பு விஜய்கிட்ட கேட்டதாக சொல்லப்படுகிறது. அது என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற கேள்வியை தான் சிபிஐ கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே பல்வேறு காலம் சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் பொது வெளியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் சிபிஐ கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் விஜயினுடைய காலதாமதம் தான் இந்த கூட்ட நெரிசல் மரணத்திற்கான மிக முக்கியமான முதன்மையான காரணம். அப்போ ஏன் நீங்க காலதாமதமாக வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை விஜய் எழுப்பியிருக்காங்க. விஜய் அதற்கு லாவகமாக சாவகமாக பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் அனுமதி கேட்டிருந்தோம், அதனால் நான் தாமதமாலாம் போல, சரியான முறையில் திட்டமிட்டு தான் போனேன் அப்படிங்கிற பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படிங்கிறத விஜய் தரப்பு யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் எதுக்காக 12 மணிக்கு வருவதாக உங்களுடைய கட்சிக்காரங்க சொன்னாங்க? எனக்கு தெரியாது சார். தெரியாது, ஐ டோன்ட் நோ, தெரியாதுன்னு இருக்காப்ல. உலகத்துக்கே தெரியும். புஷி ஆனந்த் கரூரில் பேட்டி கொடுத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 12 மணிக்கு கரூரில் உரையாற்றுவார், மக்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பேசியது, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியது செய்தியாக இருக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகைகளிலும் அது செய்தியாக வந்திருக்கு. தாவேகாவோட தலைமை நிலைய செய்தி குறிப்பிலையும் 12 மணிக்கு கரூருக்கு வருவார்னு சொல்லியிருக்கு. அது விஜய் தெரியாது இருக்காப்ல. இது சொன்னது மூலமாக புஷி ஆனந்தை கோர்த்து விட்டுருக்காப்ல. புஷி ஆனந்த் வந்து 12 மணிக்கு தலைவர் வரன்னு சொன்னார். ஆனால் நான் பொறுமையாக 8:45 கிளம்பி ஆட்டிக்கிட்டு 2:30 மணிக்கு நாமக்கல் போய் 7:30 மணிக்கு கரூருக்கு வருவேன், சாவகாசம் வருவேங்கிற விஷயம் புஷி ஆனந்துக்கு தெரியாது. புஷி ஆனந்த் சொன்னது எனக்கு தெரியாதுன்னு இருக்காப்ல. புஷி ஆனந்தை கோர்த்து விட்டுருக்காப்ல. அடுத்த கேள்வியாக கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு மக்கள் வரணும் அப்படின்னா அந்த மக்களுக்கான தண்ணீர், உணவு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும், இது எதுவுமே கரூரில் செய்யலையேன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு இருக்காப்புல. கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது யாரு? மதியழகன், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, அப்புறம் வந்து புஷி ஆனந்த், இவங்க தான் ஏற்பாடு பண்ணுது. இவங்க 4 வரி மொத்தமாக கொடுத்து இவங்க இந்த மாதிரி கூட்டம் ஏற்பாடு பண்ணது எனக்கு தெரியாது, இந்த தண்ணி இல்லை, டாய்லெட் இல்லை, பாதுகாப்பு வசதிகள் இல்லை, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் எந்த கண்டிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணலங்கிறது எனக்கு தெரியாது. சரி, காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நோக்கி போனீங்கன்னா கேஷுவாலிட்டியை நோக்கி போயிடும், பெரிய கூட்டம் இருக்குது, க்ரௌட் இருக்குது, உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகும் ஏன் உள்ளே போனீங்கன்னு இருக்காரு. எனக்கு தெரியாது சார்ன்னு இருக்காப்புல. என்னையாது எது கேட்டாலும் தெரியாதுன்ற ஒரு படத்தை ராஜாவின் பார்வையில், இவர் படம் தான், விஜய் அஜித் அவர்களும் நடித்த ஒரே படம். அந்த படத்தில் வடிவேல் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே வகுப்பில் 10 வருஷமாக படிப்பாப்புல. அப்போ அந்த கல்வித்துறை அதிகாரி வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பார், பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? சத்தியமாக தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? தெரியவே தெரியாது சார். எவ்வளோ அறிவான பையன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் வந்து பாராட்டு போவார். இவங்க எது கேட்டாலும் தெரியாதுன்னு பாப்பல.
ஆனால் உண்மையில் இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவர் தெரியாதுன்னு சொன்ன உடனே தெரியாதுன்னு சொல்கிறவன் எவ்வளோ பெரிய அறிவாளிட்டு போகிற அது மாதிரி சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு தெரியாதுன்னு சொல்லி புஷி ஆனந்த, நிர்மல்குமாரை, மதியழகனை எல்லாத்தையும் கோர்த்துட்டு இருக்காப்புல. காவல்துறை நிர்மல்குமார்கிட்ட பேசிய ரெக்கார்டை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேஷுவாலிட்டியை நோக்கி போயிடும், உள்ளே வராதிங்கன்னு சொன்னதற்கான சான்றுகள் எவிடன்ஸை காவல்துறை கொடுத்த பிறகும் எனக்கு தெரியாதுன்னா அந்த பேருந்தில் தான் நீங்கள் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு நிர்மல்குமாரோ ஆதவர்ஜனாவோ புஷி ஆனந்தோ உங்ககிட்ட அணுக முடியாத, உங்கள் மாவட்டச்சா கூட உங்கள்கிட்ட பேச முடியாதா அப்படிங்கிற கேள்வி எழுது. எல்லாத்துக்கும் தெரியாது சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் விஜய் இருந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது, தண்ணீர் பாட்டிலை ஏன் தூக்கி எரிஞ்சிங்க? தண்ணீர் பாட்டில் தூக்கி எறியும் பொழுது அப்போ அவங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை எழுந்திருக்கு இல்லையா? இவ்வளோ பெரிய பேருந்து மேலே நின்று பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேருந்தோட உயரமே கிட்டத்தட்ட 20 அடி, அதுக்கு மேலே நின்று பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் தண்ணி பாட்டில் தூக்கி எறிஞ்ச பிறகும் நீங்கள் பேச்சை நிப்பாட்டலுங்கும் போது தாகத்தில் ஏதோ தண்ணி கேட்குறான்னு நினச்சி எரிஞ்சேன். மற்றபடி அவங்க மயங்கி விழுறதோ, அவங்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறதோ எனக்கு தெரியாது, மறுபடியும் தெரியாது. நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு பெரிய மரணம் நிகழ்ந்தும் இந்த கேள்வியை நாம தொடர்ச்சியாக கேட்டிருந்தோம். இவ்வளவு பெரிய மரணம் நிகழ்ந்தும் ஏன் அங்கிருந்து போனீங்க? போலீஸ் சொன்னாங்க போனோம். சரி, எதுக்குங்க க்ரௌடுக்குள்ள போனீங்க? போலீஸ் கூட்டு போனாங்க போனோம். அப்போ ஏன் நன்றி சொன்னாங்க? போலீஸ் கூட்டதுனால நன்றி சொன்னோம். போலீஸ் கூட்டதுனால உள்ளே போனோம், போலீஸ் கிளம்ப சொன்னதுனால கிளம்பிட்டோம். இது ஒரு கட்சி, இந்த கட்சி அதிகாரத்தை அடைய போகுது. இந்த கட்சி போலீஸ் மேலே குற்றச்சாட்டு வைக்குது. போலீஸ் தான் காரணம், போலீஸ் தான் நெருக்கடி பண்ணிச்சு, போலீஸ் தான் அடக்குமுறை பண்ணிச்சு, போலீஸ் தான் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு, போலீஸ் தான் உள்ளே தள்ளி விட்டுச்சுன்னு போலீஸ் மேலே மொத்தமாக சார்ஜ் பண்ணிட்டு சிபிஐ என்கொயரியில் போய் போலீஸ் கூப்பிட்டாங்க அதனால் உள்ளே போனோம், போலீஸ் தான் உள்ளே கொண்டு விட்டுருச்சுன்றாங்க. ஏன்டா கிளம்பி போகணுன்னு கேட்டால் போலீஸ் தாங்க போக சொல்லிச்சு. போலீஸ் போக சொல்லும். இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு போராட்டம் பண்ண போகிறோன்னா இங்கே போராட்டம் பண்ணாதீங்கன்னா போலீஸ் நல்லா போராடுங்க. அருமையாக பரந்தூர் கிராமத்தில் போராடி 100 நாள் தங்கியிருந்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டு போங்கன்னு போலீஸ் சொல்லுமா? போலீஸ் அரசாங்கத்தின் பக்கம் தான் நிற்கும். காவல்துறை இப்போ ஸ்டெர்லைட்டில் மக்கள் போராடுறான், நல்லா போராடுங்க, அருமையாக போராடுங்க, அனில் அகர்வாலை எடுத்து கெட்ட வார்த்தையில் திட்டுங்க அப்படின்னு போலீஸ் விடுமா? போலீஸ் என்ன பண்ணு? தடுக்க தான் செய்யும். அதை மீறி போராடுவது தான் ஒரு போராளியின் வேலை, ஒரு அரசியல்வாதியின் வேலை, ஒரு மக்கள் தலைவரோட வேலை. இப்போ தூய்மை பணிகள் போராடுறாங்க, அருமையாக டெண்டுக்கிட்டு ஐயோ அருமையாக இப்படி வெயில காய்கிறீங்களே, அந்த பக்கம் 4 ஏர் கூலர் வைங்க, இந்த பக்கம் 4 ஏர் கூலர் வைங்க, குழுன்னு போராடுங்கன்னு போலீஸ் சொல்லுமா? போராடுனா கைது பண்ணும். அதை மீறி போராடுவதான் வேலை. போலீஸ் கூட்டிச்சு உள்ளே போனோம், போலீஸ் போக சொல்லிச்சு வெளியே போனோம்னு இருக்காங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? சாதாரணமாக கட்சிக்காரன் 4 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலே இந்த கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லியிருக்கும்? சிறுபுள்ள கூட இந்த கேள்விக்கு அழகாக பதில் சொல்லியிருக்கோம். ஆனால் எந்த பதிலையும் சொல்லாமல் கட்சிக்காரன் மொத்த பேரையும் கோர்த்து வேனில் அனுப்பிச்சு திகாருக்கு அனுப்புகிற மாதிரி பதில் சொல்லியிருக்காப்புல. புஷி ஆனந்த், மதியழகன், இந்த நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, இந்த மொத்த டீமையும் கோர்த்து விட்டுட்டு தான் மட்டும் எஸ்கேப் ஆனால் போதுங்கிற மனநிலைக்கு இந்த கேள்விக்கெல்லாம் சிறுபுலத்தனமான பதிலை சொல்லிட்டு வந்திருக்காரு சிபிஐ. இந்த என்கொயரியை ஓரளவுக்கு நிறைவடைஞ்சிருந்தாலும் விஜய் சொன்ன பதிலின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்க இருக்காங்களாம். குறிப்பாக இந்த பேருந்தை முழுமையாக ஆய்வுபடுத்தியிருக்காங்க சிபிஐ. ஏன்னா இங்கே வச்சு ஆய்வு பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லி கரூருக்கே கொண்டு போயிட்டாங்க. கரூருக்கே கொண்டு போய் பேருந்து நிப்பாட்டி பேருந்துடைய மேலே ஏறி ஃபுட்போர்ட் அடித்து தொங்கி விளையாண்டு அணில் கூட்டம் ஒரு மரத்தில் ஏறினா எப்படி ஏறுமோ அப்படி சிபிஐ அதிகாரிகள் அந்த பேருந்தை புரட்டி தான் போடலை. மொத்தமாக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நவீன கருவிகளை கொண்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக பேருந்து சுற்றி ஆய்வு பண்ணதை விட பேருந்துக்கு உள்ள ஆய்வு பண்ண சில ஆய்வுகளில் ஆய்வு முடிவுகள் சிபிஐக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த ஆய்வு முடிவுகளில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செக்கை தாவேக்காவுடைய தலைவர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய க்ளோஸ் சர்க்கிளுக்கு சிபிஐ தரப்பு வைத்திருக்கிறதா. விஜய் மற்றும் தாவேக்கா தரப்பு அந்த 1 மணி நேரம் ஏன் உள்ளே போனாங்க, அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணினாங்க, இந்த பேருந்துக்குள்ள வேற என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும், வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இல்லை, டேட்டாவாக ஆதாரமாக சில சாம்பிள்ஸ் அடிப்படையில் எடுத்து வைத்திருப்பதாகவும் அது விஜய்க்கு தலைவலியாக மாற இருப்பதாகவும் சோர்ஸ் சொல்லுது. சரி, இதெல்லாம் கிடைச்சிருச்சு, விஜய் இந்த சிபிஐ என்கொயரி முடிச்ச உடனே கைது செய்யப்பட்டுவாரா? 100 விழுக்காடு விஜயை சிபிஐ கைது பண்ணது. இந்த வழக்கை பொறுத்தளவில் இந்த வழக்கின் மூலமாக தாவேக்காவுக்கு ஒரு கால விரயம், நேர விரயம், அரசியலில் சோர்வு ஏற்படலாமே ஒழிய இது விஜயனுடைய கைது வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சிபிஐ விசாரணை பொறுத்தவரை திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அந்த சிபிஐட்ட போன நபர்கள் இருப்பாங்க, கையை கட்டி உட்கார்ந்துருக்கலாம்.
அவங்க வந்து ஒன்று தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா, அதெல்லாம் போட மாட்டோம். எங்களை முடிச்சுவிட மாட்டோம். இழுத்து அடித்து ஜவு முட்டாய் மாதிரி இழுப்பாங்க, இழுத்து கொண்டு போவாங்க. அந்த விசாரணைக்கு விடுவாங்க. அப்புறம் பொறுமையாக விசாரித்து சாப்பாடுக்குப்பா டீ காஃபிலாம் கொடுத்துட்டு அனுப்பிச்சுடுவாங்க. விசாரணைக்கு போகிற முத நாள், விசாரித்த நாள், மறுநாள் வரைக்கும் அந்த பரபரப்பு பீதியிலே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி பீதியிலே ஏற்கனவே நம்மளால பீதியில் பேதி போவாப்புல, அவரை கூட்டு உட்கார வச்சு குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்ச மாதிரி அணிலை பிடிச்சி அவுச்சி பார்த்து விளையாண்ட மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கு சிபிஐ. இந்த ஒரு மாத கால இந்த விசாரணை, இந்த இதில் ஏற்கனவே செப்டம்பர் 27க்கு அப்புறம் தாவேக்கா மொத்தமாக முடங்கி போச்சு. பொதுக்கூட்டமே போட கிடையாது. 2 கூட்டம் போட்டாங்க, புதுச்சேரிலையும் ஈரோட்லேயும் போட்டாங்க. அதையும் 10 நிமிஷம் பேசிட்டு அது 2 நாள் பரபரப்பாக்கினாப்புல. அதுக்கப்புறம் கட்சி நிகழ்ச்சியாக, கட்சி ஆக்டிவிட்டீஸாக, ஒரு போராட்டமாக மக்கள் ஒரு தேர்தல் அணுக போது டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டு தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாப்புல. கடைசியில் பார்த்தா இந்த ஒரு மாத காலத்தில் தாவேக்கா மக்களுக்காக நடத்தின ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு முக்கியமான நிகழ்வு, இல்லை கட்சியினுடைய நிகழ்வு, கட்சி பணின்னு ஒன்று இருக்கும்ல, தேர்தல் வரப்போது கட்சியினுடைய அறிக்கையை தயார் செய்வது, கட்சிக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, நிறைய பொறுப்புகளும் மாவட்ட செயலாளர்களே போடல அதை போடுவது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஈடுபட்டிருக்கா அப்படின்னு குனிஞ்சு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுவரைக்கும் தாவேக்கா சந்திச்சதில்லை பிரச்சனை. இனிதான் தாவேக்கா உண்மையான பிரச்சனை சந்திக்க போகுது. ஒரு வட்ட செயலாளரை கட்சியை விட்டு நீக்கினதுக்கு தாவேக்காரன் நாங்கள் பல லட்சம் செலவு பண்ணுவோம், நீ கட்சியை விட்டு தூக்குவியா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக பனையூர் அலுவலகத்தில் நிற்கிறான். அங்கே எனக்கு நான் பல கோடி செலவு பண்ணியிருக்கிறேன், என்னைய மாவட்ட செயலர் அறிவிக்காமல் நீ இன்னொருத்தன் அறிவிச்சிட்டியான்னு சொல்லி அஜித்தா வந்து கிட்டத்தட்ட தன் உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு போகிறாங்க. விஜயனுடைய காரை மறித்து தன்னுடைய நியாயத்தை கேட்குறாங்க. இதெல்லாம் சாம்பிள்ஸ் தான், இனிதான் இருக்குது வேடிக்கையே. கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் வேட்பாளரை இவர் தேர்ந்தெடுக்கலை, வேட்பாளர் அறிவிக்கலை, இவர் தான் வேட்பாளர்னு சொல்லலை. ஆனால் பல பேர் சட்டமன்ற உறுப்பினராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். திமுகவில் கூட ஒரு இந்த தொகுதியில் இந்த சமூகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த சமூகத்துக்காரன் என்ன பண்ணுவான், 2-3 பேர் இருப்பான், சரி இவர் இல்லைன்னா நமக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு அவன் வேலை பார்ப்பான், வேலை பார்த்து காத்திருப்பான். அதே போல் தான் அதிமுக, அதே போல் மல கட்சிகளை, நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை 234 தொகுதியில் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்து களத்தில் இறக்கிட்டாங்க. பிப்ரவரி 21 மொத்தமாக அறிவிக்க போகிறாரு. பிப்ரவரி 7 234 வேட்பாளர்களையும் சென்னையில் சந்தித்து அவங்களை வந்து தயார்படுத்த போகிறாரு. களத்துக்கு நாம் தமிழ் தயாராகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா வேட்பாளரை அறிவிக்காமலே சட்டமன்ற உறுப்பினராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க என்ன பண்ணுறான்னா, ஒரு ஆள் தானே சீட் கொடுக்க முடியும். 234 தொகுதி இருக்கு, தனிச்சு நிற்பாராங்கிறது கேள்விக்குறி. ஒருவேளை தனிச்சு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க விஜய், 234 வேட்பாளர் தான், கிட்டத்தட்ட 2500 பேர் அவன் வேலை பார்த்து வச்சிருக்கான். ஒரு தொகுதிக்கு 10 பேர் எனக்கு தாண்டா சீட்டு, தப்பு பெருசா டவுல் பெருசாங்கிற மாதிரி ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே தெரியலையே ஒழிய பல்வேறு தொகுதியில் சாம்பிளாக சொல்லலாம், 4-5 தொகுதிகள் இருக்குது நமக்கு தெரிஞ்சே. பல பேர் பல லட்சம் செலவு பண்ணிட்டான். யார் பெரிய மாலையாக போடுறது, யார் பெரிய போஸ்ட் அடிக்கிறது, யார் ஜனநாயகம் படத்துக்கு முதல் காட்சிக்கு ஷோ டிக்கெட் வாங்குறதுன்னு அப்படி கடும் போட்டிகளில் பல பேர் செலவு பண்ணி சில பேர் சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. 15 கோடி 20 கோடி சீட்டு போட்டு சீட்டை எடுத்து நம்ம வந்து இந்த சீட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு கனவுல மிதந்துட்டு இருக்காங்க. 10 பேர் ஒரு தொகுதிக்கு போட்டி போடுற இடத்துல ஒருத்தனுக்கு தான் சீட்டுங்கும் போது 9 பேர் என்ன பண்ணுவான், கொத்தோட கவுவான். எழுதி வச்சுக்கோங்க, புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அன்றே கணித்த சாட்டின்னு பல பேர் அன்னைக்கு சொல்லுவீங்க. இன்னொரு 1 மாசத்துல விஜய் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டோன்னு பல பேர் வெளியேறுவான். பல பேர் வந்து தன்னுடைய சமூக வலைதளங்கள் எழுதுவான், நான் எவ்வளவு செலவு பண்ணேன், இவெல்லாம் வேட்பாளரா, நீங்க சாதி அடிப்படையில் கொடுக்குறீங்க, நீங்க வந்து மத அடிப்படையில் கொடுக்குறீங்க, நீங்க பணத்தை பார்த்து கொடுக்குறீங்க, புசியானதுக்கு பணத்தை கொடுத்தா சீட் கொடுத்துருக்கீங்களா, இப்படி பல குளறுபடிகள் தாவேக்களை உருவாக்குறதெல்லாம் நீங்க பாருங்க உருவாகும். ஏன்னா வேட்பாளராக கிடைக்கணும், சீட்டு கிடைக்கணும், நாம் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற கனவோட வேலை பார்க்குறான். அவனுக்கு வந்து நாட்டில் நல்லாட்சி வரணும், மாற்றம் வரணும், இயற்கையை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும், ஆத்துமல் கொள்ளை தடுக்கணும், கனிம வள கொள்ளை தடுக்கணும், ஊழல் லஞ்சத்தை தடுக்கணும், பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கணும், சாதி மத மோதல்களை தடுக்கணும், இந்த நிலத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும், நம்முடைய இன மொழி பண்பாடு கலாச்சாரம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற எந்த கனவும் தாவேக்காரனும் கிடையாது. தான் ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும். எதுக்கு வரணும்? திமுகவுக்கு மாற்ற நாங்கள் வரணும். திமுகவை ஏன் மாற்றணும்? திமுக செய்கிற தவறில் எந்த தவறு நீ சரி பண்ணுவ? முல்லை பெரியாரா, காவிரி பிரச்சனையா, இல்லை வந்து ஊழல் லஞ்சமா, இல்லை இந்த அடிப்படை மாற்றமா, அரசியல் அதிகார மாற்றமா, என்னத்தை மாற்ற போகிற? ஆட்சி முறையை மாற்ற போறியா? இந்த சிஸ்டத்தை எப்படி மாற்ற போகிற? எதுக்குமே பதில் இருக்காது. எதுக்கு நாங்கள் வரணும்? எதுக்கு வரணும்? நாங்கள் வரணுங்க.
எதுக்குடா வரணும்? நாங்கள் வரணும், எப்படியாவது வரணும். அழுதுருவான் அடுத்த வாரம் கேட்டீங்கன்னா. கொள்கிறன்னு கேட்ட இப்போ கதறிட்டு இருக்காங்க. கொள்கிறனான்னு கேட்டால் சாட்டை சேனலில் பேசுவதை நிறுத்த வேண்டும். அவருக்கு நேரடி சவால். சாட்டை இனிமேல் அவர் சேனலில் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அவர் வேற சேனலில் பேசணும். ஏன் சேனலில் பேசக்கூடாது? அவர் பேசக்கூடாதுடா. ஏன்டா சாட்டை சேனலில் பேசக்கூடாது? அவர் பேசினா ரொம்ப பேசுவாருங்க, சாட்டையில் போட்டு அடிக்கிறாருங்க. அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டில் பேசக்கூடாதான், வேற சேனலில் பேசணும். நான் எங்கே பேசணும்? அந்த சேனலில் பேசணுமா, இந்த சேனலில் பேசணுமா அப்படிங்கிறத என் பொண்டாட்டி சொன்னாலே கேட்க மாட்டேன், நீ சொல்லி எப்படா கேட்பேன்? சாட்டை இனிமேல் வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனலில் பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, சாட்டை சேனலில் பேசாதீங்கன்னு என் காலில் வந்து விழுங்களேன். அதாவது போட்ட போடல கதறி இந்த சேனலில் பேசுவதை நிறுத்த வேண்டும். என் சேனலை பிளாக் பண்ணணும்னு ஒரு குரூப் தெரிஞ்சாங்க. சாட்டை சேனலை பிளாக் பண்ணுங்க. எங்கே? நேராக யூடியூப்புக்கு மெயில் அனுப்பிச்சு எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்புகளை வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த மாதிரி இந்த சேனலை நம் தளபதி குறித்து அவதூறாக பேசி வருகிற சாட்டையினுடைய சேனலை முடக்குவதற்கு நாம் எல்லோரும் அவர் சேனலில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம், பிளாக் பண்ணுவோம். சாட்டையை பிளாக் பண்ண சாட்டை 2.0, இதை பிளாக் பண்ண 3.0. நான் ஒன்றும் கேரியரோட உச்சத்தை உதறிட்டுலாம் நான் வரலப்பா. நான் கீழே கடந்து வந்தவன் தான். ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபோனு, ஒரு 1000 ரூபா ஸ்டாண்டு, ஒரு 1500 லைட்டு, ஒரு அறை இருந்தால் போதும். 1 மணி நேரம் பேசுவேன். ஏன்னா பேசுவதற்கான கண்டென்ட் இருக்கு, பேசுவேன். உங்களால் பேச சொல்லு. ஒரே ஒரு பத்திரிகையாளர் செஞ்சு நடத்த சொல்லு. ஒரு 10 நிமிடம் நானே ரெடி பண்ணி தரேன். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு 5000 ரூபா தான் நானே கட்டிடுறேன்ப்பா சாட்டை வருமானத்தில். உங்கள் ஆளை உட்கார வச்சு, விஜயை உட்கார வச்சு, பக்கா மாதம் உட்கார வச்சு, வேணால் நீங்கள் பேப்பர் கூட பிட் அடிச்சுக்கோங்க, A4 கூட பார்த்துக்கோங்க. A4 சீட்டை பார்த்து கூட தாவேக்காவோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, லட்சியம் என்ன, இலக்கு என்ன, எதுக்காக கட்சி நடத்துகிறோம், இந்த ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், நாங்கள் சாத்தியத்தை தான் பேசுவோம், நாங்கள் இதைத்தான் செய்வோம். சாத்தியம்னா எது சாத்தியம்? முல்லை பெரியாரா, கச்சத்தீவா, காவிரி பிரச்சனையா, ஊழல் லஞ்சமா, லஞ்சத்தை ஒழிப்பதா, எது சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லு. அதை விட்டுட்டு நீ பேசாத அப்படின்னு நான் விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசலை, தனி மனித அவருடைய குணாதிசயத்தை பேசலை, விஜயினுடைய கட்சியை பற்றி கேள்வி கேட்குறேன். இப்போ நான் கேள்வி கேட்குறேன்ல, அதே போல் தாவேக்காலந்து இன்னும் 1.5 மாதத்தில் பல பேர் வெளியேறி நான் கேட்குற கேள்வியை கேட்கலன்னா அப்புறம் நான் விஜயை பேசலடா. சேனலை பிளாக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் விட்டுட்டு முட்டை கொதி வைங்க. கேரளா நம்பூதிரியை கூட்டு செய்வனை வைங்க, மண்ணள்ளி போடுங்க, இல்லை ஏதாவது மாந்திரிகளை கூட்டு மாந்திரிகம் பண்ணுங்க, இல்லை சத்குரு சம்கார யாகம், அது மாதிரி சாட்டை சம்கார யாகம்னு யாகம் நடத்துங்க. அது மாதிரி பண்ணுங்களேன். இப்படியா நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் சாட்டை பேசக்கூடாது, சாட்டை விடமாட்டோம், சாட்டை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது வரைக்கும் விட்டுருக்கிறதுலாம் டீசர் தான். தேர்தல் பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அப்போ தான் இருக்குது. அப்போ தான் நீ உக்கிரமாக ஒரிஜினல் ஓஜி சாட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நீ பார்ப்ப. 2021க்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு உனக்கு தெரியாது. இப்போ ஒரு கண்ணியப்பட்டு, கட்டுப்பட்டு, பக்குவப்பட்டு, அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டுங்கிற மாதிரி பல பட்டுகளை பட்டு அப்படி ஒரு கண்ணியமாக பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுடா தம்பி நீங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும், எவனாலையும் எதிர்கொள்ளவே முடியாது. அது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1 மாதத்தில் நம்ம செங்ஸ் ப்ரோ, நம்ம செங்கோட் பெரேப்ஸ் கதறுவாருன்னு இன்னைக்கு ஊடகத்தில் செய்தி வந்திருக்கிறது. செங்கோட்டையனை தாவேக்கால யாரும் மதிக்கலை, கட்சியில் சேர்ந்த அன்னைக்கு தான் அவரை பார்க்க முடியும், அதுக்கு பிறகு அவரை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நாஞ்சில் சம்பத் காணல் கூட சொல்லியிருந்தோம். ஆமாம், அவனை பார்க்க முடியாதுங்க, ஏன்னா அவனை ஆம்பளைங்க அனுமதி இல்லைங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது மாதிரி அங்கே அனுமதி இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு ஊடகத்தில் ஒரு முக்கியமான பத்திரிகை எழுதுது. அந்த பத்திரிகை சொன்னது பொய், உண்மைக்கு புறம்பா எழுதிருச்சு அப்படின்னு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அது உண்மையா இருக்கு. அதாவது எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி எங்கேயோ ஏதோ ஒரு பத்திரிகை ஒரு செய்தி இருந்தால் கடந்து போகலாம். அவர் கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அரசியல் பண்ணவர், தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்தவர் அப்படி நாங்க. ஆனால் அவரை கட்சியினுடைய தேர்தல் ஒரு வழிபாட்டு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவில் எப்படி 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அமைச்சராக இருந்தவர், பல்வேறு வியூகங்களை வகுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில மாவட்ட தொகுதியில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள பின்வரும் முறையில் தேர்தல் பிரச்சார குழு. இந்த தேர்தல் பிரச்சார குழுவில் முதல்ல யார்? ஆனந்த், 2வது யார்? ஆதவ் அர்ஜுனா, 3வது செங்கோட்டையன். ஆதவ் அர்ஜுனா நேற்று பெஞ்ச மழையில் இன்னும் முளைக்காத காலம். ஆனந்த் நேற்று பெஞ்ச மழையில்
முளைச்சிருக்கிற மொட்டை காளான். இவர் பழம் தின்னு கொட்டை போட்டவர். பழம் தின்னு கொட்டை போட்டவரையும் முளைச்சி மொட்டை காளான் கூட ஒப்பிட்டு 3ஆவதா போட்டு வச்சா அவருக்கு மன உளைச்சல் வருமா வராதா? அவருக்கு வரல. அவர் கூடவே பயணித்து அவரையே தொழுது கும்பிட்டு நமச்சிவாயா வாழ்க, நாதந்தாள் வாழ்கிற மாதிரி செங்கோட்டையன் வாழ்க, செங்புரோ வாழ்கன்னு இருந்த அவருடைய ஆதரவாளர்களுக்கு மனசு வலிக்கும்ல. ஐயோ, அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவரியா? ஜெயலலிதாவுடைய காலத்தில் பொது இருந்தவரியா? அம்மையா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர் வந்து எவ்வளோ பெரிய பணியில் செஞ்சவரியா? எடப்பாடி கூட இருந்தவரியா? அவரை போய் நீ வந்து 3ஆவதா போட்டு வச்சுக்கிற? ஏன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னா ஆனந்தம் போடணுமா? அப்போ செங்கோட்டையன் பெரியாள் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்க முடியாமல் தவிச்சு நிற்கிறாங்க. அதைத்தான் ஊடகங்களில் எடுத்து இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குது. அதை விட இது தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் அறிக்கை குழுன்னு வெளியிட்டாங்க. இந்த தாவேகாங்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சிங்கிறதுக்கு ஊடகங்கள் தான் பில்டப்பு. இப்போ அந்த ஊடகமே தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. விஜய் கைதா, ஜான் ஆரோக்கியசாமி கைதா, என்ஐஏ நுழைந்து விட்டதா, வெளிநாட்டிலேருந்து கட்டுக்கட்டா பணமா அப்படின்னு ஊடகங்கள் உட்காந்து இப்போ எந்த விஜயை தூக்கி உங்க விஜய் அரணா அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்துச்சோ அந்த விஜயை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ. அதனால ஊடக கவர்ச்சிங்கிறது இந்த அவங்களோட டிஆர்பி வரைக்கும் தான். அடித்து அதில் டிஆர்பி வருதுன்னா அடித்து டிஆர்பி காட்டுவாங்க. அதுவும் ஊடகம் செய்யும். கொண்டாடியும் காட்டும், அடிச்சும் காட்டும். இப்போ அடித்து காட்ட ஆரம்பிச்சிருக்கு. முதன்மையான ஊடகங்கள்லாம் இறங்கிருச்சு. இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கை குழு போட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் மிக முக்கியமானது. அதை யார் உருவாக்குவாங்க? இந்த கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்து அவருடைய தலைமையில் ஒரு அறிவார்ந்த குழு, ஒரு ஏற்கனவே அரசியலை களம் கொண்டவங்க, இல்லைன்னா வந்து சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சூழலியல் ஆர்வலர்கள், இவங்கெல்லாம் உட்கார வச்சு எந்த மாதிரி கொண்டு வரலாம், விவசாயத்துக்கு எப்படி, சூழலியலுக்கு எப்படி, சுற்றுச்சூழலுக்கு எப்படி, அப்புறம் வந்து கடல் சம்மந்தப்பட்டதுக்கு எப்படி, மீனவருடைய வாழ்க்கைக்கு எப்படி, மாணவர்களுக்கு என்ன பண்ண போகிறோம், நீட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், இப்படிலாம் ஒரு குழு போட்டு பண்ணுவாங்க. ஆனால் இவங்க குழுவை பாருங்களேன். அருண்ராஜ், ஜேசிடி பிரபாகர் எக்ஸ்-எம்எல்ஏ, ராஜ்மோகன் பல தேர்தலை களம் கண்டு பல தேர்தல்களில் கரை கண்டு இண்டவர், அப்புறம் மயூரி, அப்புறம் சம்பத்குமார், அவர் ஒரு பூமரங்கல், அப்புறம் அருள் பிரகாசம், பரணி பாலாஜி, பாம்பு சாரா பாம்பு மயில, அது மாதிரி முகமது பர்வேஸ், யார் கவுன்சிலர், புதுக்கோட்டை கவுன்சிலர் முகமது பர்வேஸ், அப்புறம் டாக்டர் டிகே பிரபு, யார் நம்ம நாவல் பழம் எங்கேயா வந்துச்சுன்னா வாங்கிட்டு அந்த நாவல் பழம் வித்தவனுக்கு வந்து காசு கொடுத்து அதை ரீல்ஸ் போட விடல டாக்டர் டிகே பிரபு, கிறிஸ்டி பிருந்த்வி, தேன்மொழி பிரசன்னா, சத்யகுமார், யார் வாலம் அம்பேத்கர் சத்யகுமார், இவங்கெல்லாம் தேர்தல் குழு. இவங்க தேர்தல் அறிக்கையை தயாரிச்சாங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கை எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையாக இருக்கும்? கப்பல் கட்டுவதற்கு குழுவை போட சொன்னால் காகித கப்பல் போடுறதுக்கு குழுவை போட்டிருக்காப்புல. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களாமா? சோர்ஸ் சொல்லுது, ஏடிஎம்கேவுடைய பழைய தேர்தல் அறிக்கை, திமுகவோட பழைய தேர்தல் அறிக்கை, மக்களசு.com அப்படிங்கிற இணைய பக்கத்தில் கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு, அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தேர்தல் வரைவு கொடுத்தாப்புல டிராஃப்ட், அந்த டிராஃப்ட் இதை எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து பரப்பி உட்காந்து அங்கேருந்து சீரகம், இங்கேருந்து மிளகு, இங்கேருந்து என்ன, இங்கேருந்து கொஞ்சம் வத்தல், அங்கேருந்து என்ன, அங்கேருந்து கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியில் இருக்க நல்லதையும் எடுத்து போட்டு ஒரு குழம்பை வச்சு கொண்டு விஜய்கிட்ட காட்டி, வாவ் சூப்பர் ஃபண்டாஸ்டிக் ஆசம் பிளாஸ்ட் பக்கா மாசு அப்படின்னு அவர் வந்து கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை வரும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த அறிக்கை வந்த அன்னைக்கு திருப்பி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த அறிக்கை எல்லா கட்சிகளுடைய பெஸ்ட் எடுத்து போட்டு அறிக்கையாக இருக்கும். அதுதான் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எவனுக்குமே அரசியலுடைய அரிச்சுவடி கூட தெரியாது. அரசியல்னா மக்களுக்கான சேவை, அதற்கான மக்களுடைய தேவை, அதற்கான சேவை என்கிற அடிப்படை தத்துவம் தெரியாத விஜயை எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணணும், விஜய் ஜெயிக்கணும், மக்களை ஏமாற்றுவது போல ஒரு அறிக்கையை கொண்டு வரணும், இந்த பாலும் தேனும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு அறிக்கை ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கு இந்த குழு. இந்த குழுவில் செங்கோட்டையன் ஏன் இல்லை? அவர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2-3 முறை அமைச்சராக இருந்தவர். அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. வாச்சாத்தி படுகொலையில் சூத்திரதாரி அவர் தான், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனாலும் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து இந்த தேர்தல் அறிக்கைகள் குழுவில் போட்டால் அது பலனளிக்கும். அந்த தேர்தல் அறிக்கைக்குள்ளே போடாமல் பிரச்சார குழுவில் போடுங்க. அவர் பிரச்சாரம் தமிழ்நாடு பண்ண போகிறாரா? அவர் கொங்கு பகுதி ஈரோடு தாண்டி வந்தார்னா, செங்கோட்டையன் வந்தார்னா பக்கத்தில் டீ கடைக்காரனுக்கே தெரியாது செங்கோட்டையன் யாருன்னு. அதான் அவருடைய ஈரோட்டு பகுதியில் அவருக்கு தெரியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தேர்தல் அறிக்கைக்கு பயன்படுத்தினா சரியும். அப்போ இது
செங்கோட்டையனுடைய தொண்டர்கள் மத்தியில் மனதை ரணமாக்கியிருக்கு. இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காப்புல. அந்த அறிக்கையை படிச்சுட்டு நான் உண்மையிலே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டேன். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் வந்தவன் நான். சோதனை ஏற்பட்ட போது என்னை கரம் பிடித்து அரசியலில் ஒரு வரலாறு படைக்கின்ற அளவுக்கு இன்றைய என்னை உருவாக்கி இருக்கும் எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா? இல்லை, தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள். சோதனை வந்தபோது விஜய் இவரோட கரம் பிடிச்சாராம். என்னையா கரம் பிடிக்கிறது? இவர் 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர், அவருக்கு அது என்னன்னே தெரியாது. அவர் இவர் கரத்தை பிடிச்சாராம். இவர் கரத்தை பிடிச்சி அரசியலில் ஒரு வரலாறு படைக்கிற 78 வயசுல அரசியலில் ஒரு வரலாறு படைக்கின்ற அளவுக்கு என்னை உருவாக்கி இருக்கும். இப்போ ஒரு 40 வயசு பையன், ஒரு 35 வயசு பையன் விஜய்கிட்ட போய் நான் அவர் என் கரத்தை பிடித்து என்னை அரசியலை வரலாறு படைக்கிற அளவுக்கு என்னை உருவாக்கினார் அப்படின்னா சொல்லலாம். இப்போ நான் அண்ணன் சீமான் அவர்கள் என்னை அரசியலில் ஒரு தெளிவு பெற அளவுக்கு என்னை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் தம்பி இடுமான கார்த்திக் சொல்லலாம், தம்பி சல்மான் சொல்லலாம், தம்பி அபு சொல்லலாம். இவர் வயசு 78, எக்ஸ்பீரியன்ஸு 60 வருஷம். இவர் சொல்கிறாரு விஜய் இவரை கரத்தை பிடிச்சி ஒரு வரலாறு படைக்கிற அளவுக்கு அவர் உருவாக்கினாராம். கட்சியில் சேர்ந்து 1.5 மாதம் தான் ஆகுது. 1.5 மாதத்தில் அப்படி என்ன வரலாறு படைக்கிற அளவுக்கு உங்களை உருவாக்கிட்டாரு? அப்படி நீங்கள் அறுத்து கொட்டுறது என்னங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? அடுத்த வரி தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. இவர் 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகும் வரை நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்கள் செல்வாக்கோடு அவரை ஆட்சி கட்டில் அமர வைப்போம். என்ன அழுறீங்க? அது வழி வேற டிபார்ட்மெண்ட். அவருடைய தியாகத்தையும் மனித நேயத்தையும், தியாகம் மனித நேயம். 41 பேர் செத்து கொடுக்கும்போது தண்ணி பாட்டில் தூக்கிட்டு அப்படி ஓடி போனதுக்கு பேர் மனித நேயமா? ஈழத்தமிழருக்கு நிவாரணம் கொடுக்க கேட்கும்போது 500 ரூபா கொடுத்தார்ல, அது மனித நேயமா? அந்த மனித நேயத்தை பனையூரோட கதவுகளை இது வரைக்கும் திறந்து ஒரு வாய் சோறு போட்டது கிடையாது. மனித நேயம். அந்த மனித நேயத்தையும் தியாகம். என்ன தியாகத்தை பண்ணிட்டாரு? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எம்ஜிஆர் எழுதி வச்ச மாதிரி சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்கள் எழுதி வச்சிட்டாரா? இல்லை கர்ம வீரர் காமராஜர் மாதிரி பணமே சம்பாதிக்காமல் இருந்துட்டாரா? இல்லை முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஏதாவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தன் சொத்தையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரா? பழனிபாபா அண்ணன் சொல்கிறாரு, விவசாயம் பண்ணுவார் தேவர் தன்னுடைய நிலத்தில், விளையும் நெல்மணிகள் விளையும், அறுவடை அறுப்பாங்க, எல்லாம் மூட்டையை அப்புறம் எண்ணுவாங்க, எண்ணிட்டு கூலிகளை புறத்தையும் கூப்பிட்டு விவசாய தொழிலாளர் அப்புறம் கூப்பிட்டு எடுத்துகிட்டு போங்க நம்பார். இது தியாகம், இது மனிதநேயம். அப்படி ஏதாவது செய்தி இருக்கா? இல்லை அவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர் மாதிரி தமிழுக்காக கோடிகளை கொட்டி லட்சத்தை கொட்டி தமிழ் நூல்களை மீட்டெடுத்தாரா விஜய்? அப்படி என்ன தியாகத்தை பண்ணிட்டாரு? இல்லை அண்ணன் சீமான் போல தொடர்ச்சியாக போராடி சிறைக்கு போய் தியாகம் பண்ணாரா? ஒரு நாள் ஒரு வழக்கு வாங்கி சிறைக்கு போயிருப்பாரா? மக்களுக்காக போராடி தியாகம் பண்ணிட்டார் அப்படிங்கிறாரு. யார் தியாகம்? தியாகத்துங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மரியாதைக்குரிய செங் ப்ரோ, தியாகங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. விஜய் தியாகத்தையும் மனித நேயத்தையும் எவராலும் ஒப்பிட இயலாது. அடுத்த வரி தான் பயங்கரம். எவராலும் ஒப்பிட இயலாது. வாவு சிதம்பரனார் 40 வருஷம் தண்டனை கொடுத்த உடனே 4 வருஷம் ஜெயிலிருந்து செக்கெழுத்து கப்பலோட்டு அந்த காசை புறத்தையும் இழந்து வழக்கறிஞர் தொழிலை இழந்து வந்த மாதிரி இவர் ஒப்பிடவே இயலாதான். காமராஜர், கர்மவீர காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், முத்துராமலிங்க தேவர், இவருடைய தியாகத்தோடையும் இதை ஒப்பிட முடியாதா? அவங்கள வர இவர் பெரிய புடுங்கியா? என்ன தியாகத்தை பண்ணி கிழிச்சிட்டாரு? என்ன மனிதநேயத்தை போட்டாரு? யாரோடும் ஒப்பிட இயலாது. மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் வாழ்வும் தமிழகத்தின் எதிர்காலமும் அவருடைய தலைமையில் அமையப் போகின்றது. அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்றுகிறோம். அஜித்தாவும் மாவட்ட செயலருக்கும் பிரச்சனைங்கய்யா, அது கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். ஜானுக்கும் புஷிக்கும் ஆகாதான், அதை என்னென்னு கொஞ்சம் பாருங்கள். ஒற்றுமையாக பணியாற்றுங்க. நாளிதழில் உண்மைக்கு மாறான செய்தி வெளியாகி இருப்பது வேதனை அளிக்கிறது. நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற தவறான செய்தி வெளியிடுவது பத்திரிகை தர்மத்துக்கு உகந்ததல்ல. இந்த செய்தியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அப்போ செய்தி போய் உள்ள தச்சு வேதனையை கொடுத்துருக்கு பிள்ளைக்கு. வேதனையை கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா அப்போ அந்த செய்தி உண்மை செய்தி. ஏன்னா ஒரு செய்தி உண்மை இல்லைன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அது உண்மை அப்படின்னா அதை கவலைப்படுகிற உரிமை நமக்கு இல்லை. அப்போ இது உண்மை, வேதனைப்பட்டார். அதே போல் விஜயை தொடர்ந்து விஜயினுடைய பாதுகாவலர் ஒருத்தர் முழு நின்றுட்டு இருப்பாப்புல. அந்த பாதுகாவலர் விஜய்க்கு எல்லாமும் எப்படி எல்லாமுமாக இருக்கக்கூடிய இந்த ரூட் அப்படிங்கிற ஒரு பக்கத்தை வைத்துக்கொண்டு, ஒரு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு நடிகர்களை, நடிகைகளை
விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய, விஜயை எதிர்த்து கேள்விக்கக்கூடிய எல்லாருடைய தனிமனித ரீதியாக தாக்குதல் நிகழ்த்தி அவர்களை சமூக வலைதளங்களில் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த ரூட் சினிமாவில் தன்னுடைய நிறுவனத்தில் இல்லை அப்படின்னா அந்த நடிகைகள் குறித்து, அந்த நடிகர்கள் குறித்து அவதூறு பறக்கக்கூடிய, காசிப் சொல்லக்கூடிய இந்த ரூட்டு ஜெகதீஷ் அடுத்து சிபிஐ வலையில் சிக்க இருக்கிறாரு. சிபிஐ அவரை கொத்தோடும் கொலையோடும் தூக்க இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஜான் ஆரோக்கியசாமி இதை ஒட்டுமொத்தமாகவே ஏன் டிசம்பர் 13க்கு போக வேண்டிய விஜய் செப்டம்பர் 27க்கு போனாரு அப்படிங்கிற கேள்விக்கான மொத்த பதிலும் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட தான் இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி விசாரிச்சா மட்டும்தான் சிபிஐக்கு சரியான பதில் கிடைக்கும். ஏன் இந்த கூட்டம் நடந்துச்சு, தள்ளி முன்னாடி கொண்டு வரப்பட்டுச்சு, ஒரு கூட்டம் தள்ளி போகலாம், முன்கூட்டியே நடத்தப்படுது, 2 மாதம் முன்னாடி நடத்தப்படுது அப்படின்னா அதுக்கு பின்னலுக்குரிய அரசியல் என்ன, அதுக்கு பின்னலுக்குரிய இது என்ன அப்படிங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி தான் திட்டமிட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் விஜய் தரப்பு சிபிஐ சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த நேரமும் ஜானுக்கு சம்மன் வைக்கப்படலாம். ஜான் சம்மன் அனுப்பின அடுத்த நொடியே நான்லாம் இருக்கிற கட்சியிலே இருக்கின்ற இடத்துலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தன்னம்பிக்கை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தாவாரில் வடிவேலு அது மாதிரி தாவக்கூடிய ஆள் ஜானு வைக்காத இடமே கிடையாது. அதனால் ஜான் தான் இந்த ஒட்டுமொத்தமான இந்த குரூப்புக்கும் ஆப்பு வைக்க போகிறாரு. விஜய் சிபிஐ என்கொயரி முடிஞ்சு வெளியே வந்தார். அப்போ ஒரு முகத்தை பார்த்தா தெரியும், தொங்கியிருந்தது அவருடைய முகம் மட்டும் கிடையாது, விஜயனுடைய கட்சியும் தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து